அதுவே மூஞ்சிற மாதிரி வச்சிருக்குமே, எப்படி நான் கொடுக்க போறேன்? சரி கூடு. இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுக்கா. இந்தா பிடிச்சிக்கோ பழத்தை. வந்துருச்சு வந்துருச்சு, ஓடு ஓடு ஓடு. எனக்கு வேற அவகிட்ட பேசுறதுக்கு என்னமோ போல இருக்கு. நீ வேற டார்ச்சர் பண்ற. சரி கொடுத்து தொலை, நான் சொல்லி தொலைகிறேன். என்ன பழம் வைக்க ஆரம்பிச்சிட்டியா? பழக்கூடைய வச்சுட்டு நிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை. உன் பேர் என்னது? அதை முதல்ல நான் கேட்டு தெரிஞ்சுக்கோ. என் பேரை கேட்டு நீ என்ன பண்ண போற? அட சொல்லுத்தா. கருப்பாயி கருவாச்சின்னா கோவப்படுற. பேர் தெரிஞ்சாதானே நான் உன்னை அழகா பேர் சொல்லி கூப்பிடுவேன். பேரை சொல்ல மாட்டேங்கிற. பேரை சொன்னீன்னா நான் கூப்பிட்டுக்கிருவேன்ல, சொல்லு. பரவாயில்ல பரவாயில்ல, நீ எப்படி கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்க. நீ மட்டுமா கூப்பிடுற? கருப்பா இருக்கிறதுனால ஊரே தான் என்ன கூப்பிடுது. அதுக்குதான் எனக்கும் மனசு கேட்கல. ஐயோ என்னடா அந்த பிள்ளைய போய் இப்படி நம்ம கூப்பிடுறோமே, இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அதை கேட்டு அதுபடி கூப்பிடுவோம். பாவம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்கும்ல அப்படின்னு நினைச்சுதான் இப்ப நான் உன் பேரை கேட்டேனே. என் பேரு பவித்ரா. பவித்ரான்னு கூப்பிடுறியா இனிமே? கூப்பிடுறதா? உன் பேர் தெரியாம தானே உன் பேரை நான் கூப்பிடல. இனிமே தான் உன் பேர் தெரிஞ்சிருச்சு. உன் பேரை நான் கூப்பிடுறேன். சரி கூப்பிடு. நான் வரவா? இரு 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 ஒரு நிமிஷம். இந்த பழத்தை புடி. தூக்கிட்டு போகணுமா? எங்க வரைக்கும்? நான் கொஞ்சம் தூரத்துல அப்படியே டர்ன் பண்ணி ரைட் சைடு போயிடுவேனே. ஐயோ நீ தூக்கிட்டெல்லாம் வர வேணாம். ஒரு நிமிஷம் இதை கையில புடி, நான் சொல்றேன். கொண்டா. சொல்லவே இல்லை பழைய வியாபாரம் பண்றேன்னு. சாயங்காலத்துல பழைய வியாபாரம் பண்ணியோ? நீ பழைய வியாபாரம் பண்ணி நான் அதோட பார்த்தது இல்லையே. இப்பதான் பூ வியாபாரம் பண்ணி தான் பாக்குறேன். பழைய வியாபாரம்லாம் நான் பண்ணல. நீ பழத்தை புடி, நான் சொல்றேன். சரி கொண்டா. சரி சொல்லு என்ன. அதை பத்திரமா கொண்டுட்டு போ. பழத்தையா? பத்திரமா எங்கே கொண்டு போ சொல்ற? என்ன எங்கேயும் இல்ல. இந்த உன் கூட வரும்ல ஒரு பிள்ளை, ஒல்லு குச்சி மாதிரி வத்தலா சிவப்பா, அந்த பிள்ளைகிட்ட கொண்டே கொடு. எது? ஐஷு குட்டையா? லூசா நீ? ஐஷு குட்டை எதுக்கு இந்த பழத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்ற? ஏண்டி எதுக்கு நான் தெரியாம பேசுற? காலையில தானே சொன்னேன் அந்த பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, காய்ச்ச, அதனாலதான் அந்த பிள்ளை காலேஜுக்கு வரலன்னு என்கிட்ட காலையில தானே சொல்லிட்டு போனேன். மறந்துட்டியா அதுக்குள்ள? அதனாலதான் சரி அப்படின்னு பழம் வாங்கி வச்சிருந்தேன். பழத்தை வாங்கி வச்சிருந்து உன்கிட்ட கொடுத்து விடுவேன்னு. நீ போகும்போது அவங்க வீட்டு பக்கம் தான் உன் வீடா? அந்த ஐஸ்வர்யா பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போ. ஐஸ்வர்யா தானே பேரு? அது சரி, என் பேரு மட்டும் பவித்ரான்னு தெரியாம கருவாச்சி கருப்பாயின்னு கூப்பிட்ட. அது என்ன ஐஸ்வர்யா பேரு மட்டும் ஐஸ்வர்யாவான்னு கேக்குற? ஐஷு பேரு மட்டும் உனக்கு எப்படி தெரியும்? அது 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 அன்னைக்கு உங்க அம்மா வந்துச்சுல்ல, அவங்க அம்மா அன்னைக்கு கூப்பிட்ட மாதிரி ஒரு ஞாபகம். ஏன்னா பழத்தை கொண்டே கொடுத்துறியா? நீ வாங்கி கொடுத்தியா அந்த பழம்? இது எவ்வளவு? இது ஃபுல்லா? இதுவா? கட்லு 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 1500. 1500 ரூபாய். அவன் என்ன பைக்ல நின்று கட்டில் வித்துக்கிட்டு இருக்கேன் கிறுக்கு பையன் மாதிரி. சரி சரி வரும் வரும். பழம் 1500 வரும்னு தான் நினைக்கிறேன். ஆமா ஆமா, கொண்டு போய் அந்த பிள்ளைகிட்ட கொடு. நீ பாட்டுக்கு போற வழியில பொறுக்கி பொறுக்கி தின்றாத. உனக்கு இங்க இருந்து அவங்க வீட்டுல தூக்கி கொண்டே நான் கொடுக்கணும். ஆனா நான் போற வழியில நான் திங்க கூடாதா? இதெல்லாம் என்ன ஓவரா தெரியல உனக்கு? அதெல்லாம் எனக்கு திங்கணும்னு தோணுச்சுன்னா நான் திம்பேன் தான். சரி சரி ஒன்னொன்னு எடுத்துக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொடுத்துறியா? கொடுத்துறேன். பூவை கொடுக்க ஆரம்பிச்சு இப்ப பழத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? அந்த பிள்ளைக்கு ஏன் நீ கொடுக்குறேன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன அத்தா கொடுமையா இருக்கு? அந்த பிள்ளைய எனக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அந்த பிள்ளைக்கு நான் ஒன்று வாங்கி தரேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்ப அந்த பிள்ளைய பிடிச்சிருக்கிறதுனால உனக்கு வாங்கி தர தோணுதோ? சரியாதான் போச்சு. சரி சரி நான் கொண்டு போய் கொடுக்குறேன். வந்துடாத, கொண்டு போய் கொடுத்துரு. உன் பேர் என்ன சொன்ன? அதுக்குள்ள மறந்துட்டியா? பவித்ரா. பவித்ரா சரிம்மா, பத்திரமா கொண்டு போ. என்ன ஹெல்மெட்டு ஓகேவா? கொடுத்தாச்சு, அந்த பிள்ளைங்க கொண்டுட்டு போயிடுச்சு. இப்போ உனக்கு ஹாப்பி தானே? என்ன மூடில் இருந்துச்சோ தெரியல, அந்த பிள்ளை கொஞ்சம் ஹாப்பி மூடாக இருந்திருக்கும் போல. சிரிச்சுட்டே அது பாட்டுக்கு வாங்கிட்டு போயிடுச்சு. இதுவே கோவத்தில் எது இருந்துருந்துச்சு என்னை ஒரு வழி பண்ணியிருக்கோம் சாமியோ. இனிமே அதை கொடுத்து விடு, இதை கொடுத்து விடுன்னு அந்த பிள்ளைக்கு நீ ஹெல்மெட் மண்டையை வச்சுக்கிட்டு நீ மூஞ்சி தெரியாமல் இருந்துக்கிட்டு என்னையை மாட்டி மாட்டி விட்டுக்கிட்டு இருந்தா நடக்கிறது வேற. சொல்லிவிட்டேன். என்ன வரட்டா? ரொம்ப நன்றிக்கோ, ரொம்ப நன்றி. எங்கிட்டோ எப்படியோ ஐஷுக்கு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு.
இப்பதான் எனக்கு மைண்டு ரிலாக்ஸிங்கா இருக்குக்கா. உனக்கு இருக்குது, எனக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்கு. நாளைக்கு அந்த பிள்ளையோட அம்மா வந்து திருப்பி என்னை வெளுத்து கட்ட போதோ என்னன்னு தெரில. ஏற்கனவே பூ கடுத்து கொடுத்ததுக்கு செம்மையாக நல்லா வாங்கி விட்டு போச்சு. இப்போ இன்னைக்கு பழத்தை கொடுத்து விட்ருக்கேன் என் சார்பா. நாளைக்கு என்ன விழுக போதோ தெரியலையே சாமியோ. அதான் கொஞ்சம் நினச்சாவே பக்கு பக்குன்னு இருக்கு. உங்ககிட்ட 100 ரூபா வாங்கினதுக்கு நாளைக்கு நான் என்னென்னலாம் படாத பாடுபட போறேன்னு தெரில. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுக்கா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரிடா, ஹெல்மெட் வரேன். ஓகேக்கா. உண்மை காதல் யாரென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை துரத்தி கொள்வேனே. நல்ல காலேஜ் கட் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கம்மா. ரூம்ல அழகணும். காலையில பார்த்தா குனிந்து குனிந்து படுத்து கிடந்தா. இப்ப பார்த்தா அழகணும். ஐஷு, அடி ஐஷு, ஐஷு. எம்மா பவித்ரா. பெரியம்மா, ஐஷு எங்க? இந்த இப்பதாம்மா வெளியே நடந்து போறா. காலையில இருந்து படுத்த படிக்கதாம்மா புள்ள. அப்படியே காய்ச்சல் அடி கொதியா கொதிக்கி. சாயங்காலமாவது அவங்க அப்பால ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ஊசி போட சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருக்கேம்மா. என்னது இது? பழம் வாங்கிட்டு வந்தியோ? ஆமா பெரியம்மா. ஐஷு கூப்பிடு பெரியம்மா, கொடுத்துட்டு கிளம்புறேன். ஏன் பெரியம்மா மூஞ்சி வாடினாப்புல இருக்கு? தங்கச்சி ஊருக்கு போயிட்டாட்டி, அதான் மனசுக்கே சரியில்லை. சோந்தாப்புல இருக்கேன். வேற என்ன பண்றது சொல்லு. அக்காவுக்கு அக்காவா, தங்கச்சிக்கு தங்கச்சியா, அம்மாக்கு அம்மையா அம்மையா இருக்கிறவ ஊருக்கு போயிட்டாளா. ரொம்ப சங்கடமா போச்சு. கைக்குள்ளேயே ஏக்கா ஏக்கா ஏக்கானே தெரிஞ்சா ஒரு வாரமா. ரொம்ப அழுகழுகையா என்னமோ போல பொங்கு பொங்குன்னு வருது. ரத்த சொந்தம்னு அவ தானே டீ சொல்லு. நீ ஏம்மா வாங்கிட்டு வந்த? ஏம்மா செலவு பண்ணி அப்படி வாங்கிட்டு வரணும்? அது வந்து பெரியம்மா. என்னம்மா? இந்த ஐஷு வந்துட்டா. ஆ பவித்ரா வந்துட்டியா? கிளாஸ்ல எப்படி இருந்துச்சு? ஓகேவா? என்ன ரொம்ப மிஸ் பண்ணியாட்டி? என்னது இது கையில் பழக்கூட மாதிரி வச்சிருக்க? யாருக்கிட்டி பழம்? பூசு யாருக்குன்னு கேட்குற? உனக்கு தான். நீ ஏன் வாங்கிட்டு வந்த? 10 ரூபா செலவு பண்ண மாட்டேன். ஒரு கூட பழத்தை வாங்கிட்டு வந்திருக்க. ஆ பெரியம்மா, நீங்கள் எதுவும் நினச்சிப்பீங்களோன்னு தான் பெரியம்மா நான் உண்மையே சொல்லலை. பெரியம்மா, இந்த பழம் நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. அந்த பூக்கார பொம்பளை இருக்குல்ல, அதுதான் பெரியம்மா வாங்கி கொடுத்துச்சு. நான் எவ்வளவோ சொன்னேன் வேணாம் வேணான்ட்டு, ஆனால் கேட்கவே இல்லை பெரியம்மா. நீ போய் அந்த பிள்ளைகிட்ட குடியா, அந்த பிள்ளைகிட்ட குடியான்னு வாங்கி கொடுத்துச்சு. அதுவும் இவ்வளோ பழம் ஏன் வாங்கி தரீங்கன்னு கேட்டேன். நீ கொண்டு போய் கொடுன்னே கொடுத்துச்சு பெரியம்மா. ஆனால் ஏன்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க பெரியம்மா. நான் அந்த பொம்பளை டார்ச்சர் பண்ணவும் தான் வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா எனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு ஆசையா பெரியம்மா? ஆசையெல்லாம் கிடையாது பெரியம்மா. அந்த பொம்பளை கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட கொண்டே கொடு, அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னுச்சா, அதனால மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன் பெரியம்மா. இல்லைன்னா நான் வாங்குவேனா? சங்கடமாக இருந்துச்சு. பழத்தை கொடுத்து கொண்டு கொடுக்க முடியலைன்னு வேற சொன்னேன். பாவம் பாவம்னுச்சு. அதனால தான் பெரியம்மா வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்த தப்பு தான். நீங்கள் என்னது தப்பாக எடுத்துக்கிறாதே பெரியம்மா. ரைத்ரா, அந்த பொம்பளை வாங்கி கொடுத்தாளா? ஆமாம் பெரியம்மா, அதே தான் வாங்கி கொடுத்துச்சு. நான் எவ்வளவோ வேணாம் வேணான்னு சொன்னேன், ஆனால் கேட்கவே மாட்டேன்ருச்சு பெரியம்மா. நான் வேணும்லாம் அதுக்கிட்ட வாங்கிட்டே வரல, அதுதான் டார்ச்சர் பண்ணி என்கிட்ட கொடுத்துச்சு. என்னடி சொல்கிற? எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குடி. அது 2-3 நாளாக பூவை பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டா. அதுக்கு பிள்ளைக்கு ரொம்ப முடியாமல் வேற வந்துருச்சு. முடியாமல் வந்து இப்போ இன்னைக்கு பூரா காய்ச்சலில் கிடக்குறா. இன்னைக்கு இந்த பழத்தை வாங்கி கொடுத்து விட்ருக்கா. அவளுக்கும் நமக்கு சொந்தமா பந்தம்மா. இதை நான் நினச்சி அழுகிறதா சிரிக்கிறதா சந்தோஷப்படுறதானே தெரியலே பவித்ரா. அவ யாரோ நாம யாரோ, முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, பேசினதும் கிடையாது, அறிஞ்சதும் தெரிஞ்சதும் யாரும் இல்லை, சொந்தக்காரங்களும் கிடையாது. அப்படிப்பட்டவ ஏன் பவித்ரா பூ வாங்கி தரவும் பழம் வாங்கி தரவுமா இருக்கா? ரொம்ப சங்கடமாக வருது இவளால். என் பிள்ளைய என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியல. படிக்கிற புள்ள, அந்த பிள்ளைய என்ன பண்ண போறாளோ தெரியலையே பவித்ரா. பயப்படாதே பெரியம்மா, நம்மள மீறி அந்த பொம்பளை என்ன பண்ணிவிடும். அது எதுக்கு வாங்கி தருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆனால் ஏதோ இவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. அதுக்கே இவளை பிடிக்கணும், அதான் எனக்கும் தெரியல பெரியம்மா. பவித்ரா, நீயும் தான் கூட வர, இல்லைன்னு சொல்லலை. நீயும் தானே கூட வர. அது ஏன் அவளுக்கு மட்டும் அதை வாங்கி தரவும் இதை கொடுக்கவும் அதை கொடுக்கவுமா இருக்குது? அது தாண்டி எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த பிள்ளைக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி முடியாமல் வேற விறுக்குன்னு தூக்கி போடுதான். எனக்கு ரொம்ப பயந்து வருதுடி. இப்போ அந்த பழம் நமக்கு வேண்டாம். அங்கிட்டு போகிற வழியில் குப்பையில் கொட்டிருத்தா. என்னடி பவித்ரா, இது என்னது இவ்வளோ பழம்? ஆமாம் பெரியப்பா. ஏங்க பூக்கார பொம்பளை சொன்னேன்ல,
இன்னைக்கு பார்த்தா இந்த பழத்தை வாங்கி நம்ம ஐஷுக்கு கொடுத்து விட்ருக்கா. என்னதாங்க அவ கதை? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அவ ஏன் நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணணும்? அவ பண்ணணும்னு என்ன இருக்கு ஃபர்ஸ்ட்டு அதை சொல்லுங்க. அவ எதுக்காக அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா? சதானே, எனக்கும் ஒன்றும் புரியலையே. அது யாரு? ஒரு பொம்பளை, செவத்த பொம்பளையா நிக்குமே காலையில காலையில வந்து பூ வித்துக்கிட்டு, அதை சொல்றியா? ஏ, அது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளோ? அதான் ரொம்ப தெரிஞ்ச ஆளை கொண்டு தெரிஞ்சவர் அவளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காளா? ஏங்க, அவளுக்கும் உங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கா? சொல்லுங்கங்க, எதுவும் லிங்க் இருக்கான்னு கேட்டேன். நான் கேட்டதுக்கு இப்போ பதில் வரணும். அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? அதனால தான் உங்கள் பிள்ளைக்கு அவ வாங்கி கொடுத்து விட்றா. ஹாத்தி, எங்க போற மாரியாத்தா ஏன் மேல வந்து ஏறாத்தான்னு என்ன நீ? நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன், லவக்குன்னு லிங்க் இருக்கான்னு கேக்குற? ஏமல்லையா, உன்னை தாலி கட்டுன நாள் முதலா வேற எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டான் இந்த மயில்சாமி. அது தெரியுமா முதல்ல உனக்கு? என்ன கேள்வி கேட்குற என்னைய பார்த்து? மல்லிகா, உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? சரி, அதை விடுங்க. தாலி கட்டின அப்பதான் உங்களுக்கு தெரியாது. அப்ப தாலி கட்டினதுக்கு முன்னாடி எதுவும் பழக்க வழக்கம் இருக்கா? மல்லிகா, தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறது தப்பு. ஏதோ பொம்பளை பிள்ளைன்னு பூவை கொடுத்துருக்கோம், ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு முடியலன்னு சொல்லி பழத்தை வாங்கி கொடுத்துருக்கோம். இதுல என்ன இருக்கு? 2 3 நாளா பார்த்த பிள்ளை, பேசின பிள்ளை, டெய்லிக்கும் இதுகளும் காலேஜ் போதுங்க. அந்த அம்மாலும் வந்து விற்கிது. அதனால எதுவும் கொடுத்துருக்க முடியலன்னோன்னே. 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கியா? இந்த கூடை 1000 ரூபா இருக்கும். நான் இது மாதிரி வாங்கியிருக்கிறேன் ஒரு வாட்டி. எனக்கு தெரியும் இந்த கூடையோட விலை என்னன்னு. என்கிட்டே வா. எவங்க பூக்காரி 1000 ரூபாய்க்கு பழம் வாங்கி கொடுப்பா? என்னங்க கதை நடக்குது? நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், யார் அந்த பொம்பளைன்னு கேட்டு அந்த பொம்பளை 2 போய் திட்டி விட்டு வராமல் கொடுத்தா கொடுக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கியா? இது என்ன கூத்தா இருக்கு? கொடுத்தா நம்ம தின்னுட்டு போறது. ஒருத்தவ ஓசி கொடுக்குறாங்கன்னா பாத்தியாடி பவித்ரா, இந்த கூறுகட்ட குப்பாய் மனுஷன்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னடி பண்ணுறது? என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் பண்ணுறாளா, வைக்கிறாளா? அவளை என்ன பண்ணுறேன் பாரு, ஏது பண்ணுறேன் பாரு. என் பிள்ளைக்கு எதாவது அவள் வாங்கி தரணும் வைக்கணும்னு சொல்லி பிள்ளைக்கு வேறு அதில் சுத்த முடியல தானே? கொஞ்சமாவது அவருக்கு மனசில் உறுத்துதா பவித்ரா? அதெல்லாம் இல்லை. சப்பா, இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்கிட்ட தான் குப்பை கொட்ட போகிறேனோ தெரியல. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் தெரியுறா. பவித்ரா, போகிற வழியில் அந்த பழத்தெல்லாம் அங்கிட்டு குப்பை வழி பக்கம் கொட்டிட்டு போயிரு. பெரியம்மா விடுங்க பெரியம்மா, தின்னுட்டு போகிறது இதுலயே இதை கொண்டு கொட்டணும். அதுதான் கொடுத்துச்சு, இதில் என்னத்தை கலப்படம் பண்ண போகுது? அட மைய மந்திரத்தை தடவி என்னமாவது பண்ணி வச்சிருந்தானா என்னடி பண்ணுறது? எந்த மையம் தடவாது, எந்த மந்திரத்தையும் தடவாது. நீ உன் வேலையை பாரு பெரியம்மா. பவித்ரா, நான் சொல்கிறத நீ கேளு. மல்லிகா, கொஞ்சம் யோசிக்கிறது. இங்கேருந்து பேசாமல் கிளம்பிருங்க. நான் இருக்க கோவத்துக்கு உங்கள் பக்கம் திரும்பினேன்னு நான் தாங்க மாட்டியே தாங்க. ஐயோ ஆத்தா, என்னை ஆளை விடு சாமி. பவித்ரா, போடி, எங்கிட்டாவது போகிற வெளில கொட்டிட்டு போயிரு. நமக்கெல்லாம் வேணாம். பிள்ளையே பாவம் ஏற்கனவே முடியாமல் கிடக்கா. இங்கெல்லாம் யாருக்கும் வேணாம். நீ போகிற வெளில கொட்டிவிட்டு போகிற. இங்கே வச்சுட்டுலாம் போகக்கூடாது சொல்லிவிட்டேன். என்ன புரிஞ்சுதா? எல்லாம் என் நேரம் பெரியம்மா. செவனேன்னு நான் பாட்டுக்கு வாங்காமல் வந்திருக்கலாம். இப்போ வாங்கிட்டு வந்து தன்னால் நான் முழிச்சிட்டு கிடக்கு. நீ வாங்கின வாங்காமல் வர வேண்டியதானே? அதான் என் புத்தியை நானே அடிச்சுக்கணும். விடுமா, அவளை ஏமா திட்டுற? பாவம். போயிட்டு வாடி.